குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமில் சர்வேயிங் டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 55 கொஷின் போட போகிறோம். சரிங்களா? இதே மாதிரி ஹைவேல என்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது, அது போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா AutoCAD அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய யூனிட்ஸ், அது ஒரு 55 கொஷின்ஸ் இருக்குது. அது நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மோர் தென் ஒரு 250 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வீடியோ நம்ம போட போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கு, அதையும் பாருங்கள். அதில் ஒரு 120 கொஷின் பக்கமாக இருக்குது. ஓகே, ஒவ்வொரு கொஷின்ஸ்லையும் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால் மேக்ஸிமம் அது ஒரு 300 கொஷின்ஸ் ப்ளஸ் இது ஒரு 250 கொஷின், மோர் தென் ஒரு 500 கொஷின், 500-600 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு 85% வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கவர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? எஸ். ஸோ நம்ம இப்போ போகலாங்களா? எஸ். யுவர் பிளைன் ஸ்கேல் யூ யூஸ்டு ஃபார் ரீட். ஒரு பிளைன் ஸ்கேல் வந்து என்ன ரீட் பண்ண யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2D டைமென்ஷனல் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 2 டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது லென்த் என்ன சொல்லணும், நம்ம லென்த்து ஃபீட்டு சொல்லலாம், ஃபர்லாங்ஸ்னு சொல்லலாம், யார்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து 2 டைமென்ஷனல் ஸ்கேல், நம்ம 2D ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம், பிளைன் ஸ்கேல். இதே 3D ஸ்கேல் அப்படின்னா நமக்கு 3 டைமென்ஷனல் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து லீனியர் மெஷர்மெண்ட், அதாவது லென்த் வித் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெர்னியர் ஸ்கேல் இருக்குது நமக்கு. அதில் வந்து டைரக்ட் வெர்னியர், எக்ஸ்டெண்டட் வெர்னியர், ரெட்ரோகோட் வெர்னியர். ஓகேங்களா? ஸோ அதுவும் அந்த இதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் கூட நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் இந்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் டஃப்பான வீடியோவில் நம்ம போடுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? The method of measuring distance by pacing is chiefly used in. ஓகே, distance by pacing is chiefly used அப்படின்னு, அதாவது பேசிங் அப்படின்னா ஃபுட், அதாவது நம்ம வந்து ஸ்டெப் வச்சு நம்ம வந்து பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப்போட ஜென்ரலாக அதனுடைய இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெகனைசேஷன் சர்வேல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட டிஸ்டன்ஸ் அப்ராக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆவரேஜ். ஜென்ரலாக வந்து 75 to 85 சென்டிமீட்டர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்பாங்க, சென்டிமீட்டர். ஓகே, அப்போ ஒரு ஸ்டெப் வந்து 0.8 மீட்டர், அப்போ 10 ஸ்டெப் வச்சா நமக்கு 8 மீட்டர் அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து ரெகனைசேஷன் சர்வேல வந்து இந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? The direct ranging is possible only when the end stations are. ஓகே, டைரக்ட் ரேஞ்சிங் எப்போங்க பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. எண்டு ஸ்டேஷன் விசிபிளாக இருக்கும் நமக்கு, அப்போ தான் நமக்கு வந்து டைரக்ட் ரேஞ்சிங் நமக்கு வந்து பாசிபிள். இப்போ கிராஸ் ஆஃப் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு ரேஞ்சிங் ராட் இருக்குது, இது என்னோட எண்டு ஸ்டேஷன். எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது விசிபிளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மியூச்சுவலி விசிபிள் அப்படின்னு சொல்லணும். மியூச்சுவலி இன்டர் விசிபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ஆஃபோடைய சைஸ் என்ன, 150 mm. இந்த கிராஸ் ஆஃபில் என்னென்ன டைப் இருக்குது? ஓப்பன் கிராஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ்டாஃப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் கிராஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ்டாஃப் அண்ட் ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மெஷர் பண்ணுறது தான் டிபெண்டிங் அப்பான் தி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது, நம்ம அதை பார்ப்போம். அடுத்து வந்து ரேஞ்சிங் ராடோட ஹைட் என்னென்னு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பேண்ட் வித் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா? த ப்ளம் பாப். எஸ், ப்ளம் பாப் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம வெர்டிகாலிட்டி நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கு யூஸ் ஆகும். சென்டர் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு பிளைன் டேபிள் பண்ணுறோம், ப்ளஸ் ஏதோ சர்வேயிங் பண்ணும்போது அதனுடைய சிஜி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், 2 கூட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் பாப்போடைய ரெக்யூர்மெண்ட். எஸ், when the measuring the distance along the slope in hilly country. எஸ், கரெக்ட். Accurate the centering of the theolite over the station. Yes, correct. Testing the verticality of range. Correct. இப்போ எனக்கு இது தெரியலனா கூட இது ரெண்டும் கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அப்போ 2 கன்ஃபார்ம் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்தியே போதும் நமக்கு வரும், சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? When the length of the chain is measuring distance is longer than the standard length. Error. அவங்க கேட்கறது பாருங்க, எரர் கேட்குறாங்க. நம்ம கரெக்ஷன் சொல்லக்கூடாது, எரர் கேட்குறாங்க. இஸ் எரர் in measured distance will be. Error in measured distance will be வாட்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் லென்த் செயினுக்கு வந்து எக்ஸாம்பிள் 20 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். மெஷர்ட் லென்த் இஸ் லாங்கர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 21 மீட்டர் வந்துருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 20 - 21 நெகட்டிவ் வந்துருச்சுங்களா? அப்போ நெகட்டிவ் கரெக்ஷன் இஸ் எரர் இஸ் நெகட்டிவ். அப்போ மைனஸில் வந்துச்சுன்னா எரர் வந்து நமக்கு நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் எரர். ஓகே, இப்போ எனக்கு மெஷர் லென்த் வந்து ஷார்ட்டர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் லென்த் 20, ஷார்ட்டர் வந்து 90. அப்போ வந்து வேணால் பாசிட்டிவ் வருதா? அப்போ எரர் இஸ் எனக்கு பாசிட்டிவ், கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ இது பாருங்கள், எரர் தான் கேட்குறாங்க, லாங்கர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எரர் இஸ் நெகட்டிவ் எரர், கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம், குமுலேட்டிவ் எரர்ஸ், கம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குமுலேட்டிவ் எரர்ஸ் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், கம்பன்சேட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டம் ஆக்சிடென்டல் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதில் முன்னாடி இருக்குது, வரும். ஓகேங்களா? பார்க்கலாம்.
chain, okay, the chain surveying consists of the arrangement of the framework of triangle. Because of the triangle is a simple plane figure, yes, which can be plotted uniquely if dash of the triangles are known அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எப்போ நமக்கு தெரியும், 3 சைடு ட்ரையாங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும், ஏபிசி. ஸோ ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2ன்னு சொல்லலாம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். அப்போ எப்போ நமக்கு எனக்கு 3 சைடும் எனக்கு தெரியணுங்க, சாரி 3 சைட்ஸ் எனக்கு வந்து தெரியணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம போட முடியும். ஓகே, எஸ். ஸோ இந்த ஃபார்முலா கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். The accuracy in the laying down the perpendicular offset and measuring them depends upon, yes, the accuracy of the offset and measuring எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கேல் ஆஃப் பிளாட்டிங், எஸ், என்ன ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதோட அக்யூரசி. ஓகே, லென்த் ஆஃப் தி ஆஃப்செட், எஸ், லென்த் ஆஃப் தி ஆஃப்செட் வந்து 15 மீட்டர், ஷுட் நாட் கிரேட்டர் தென் 15 மீட்டர். இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், எஸ், என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அதுக்கு. அப்போ ஆல் தி எபோ. ஓகே, ஸோ இந்த பர்பண்டிகுலர் ஆஃப்செட் அப்படின்னா தட் இஸ் அ லேட்டரல் மெஷர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்வே லைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஹரிசோன் கிளாஸ் நமக்கு 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கல் ஸ்கொயரில் வந்து ஹரிசோன் கிளாஸ் ஒன்று, இண்டெக்ஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஹரிசோன் கிளாஸ் வந்து ஆஃப் சில்வர்டு கிளாஸ்னு சொல்லுவாங்க, ஆஃப் சில்வர்டு ஆஃப் அன்சில்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபுல்லி சில்வர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நமக்கு இண்டெக்ஸ் கிளாஸ். இந்த கொஸ்டின் இண்டெக்ஸ் கிளாஸ் கூட அந்த டைம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டெக்ஸ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லி சில்வர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ். த அப்டக்கல் விச் அப்ஸ்ட்ரக்ட் த விஷன் பட் நாட் செயினிங் அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்ட் தி விஷன்ஸ் பட் நாட் செயினிங் அப்படின்னா, நாட் செயினிங், செயினிங் இஸ் நாட் பாசிபிள் பட் ரேஞ்சிங் இஸ் பாசிபிள். அப்ஸ்ட்ரக்ட் விஷன் அப்படின்னா பார்க்குறதுக்கு எங்களுக்கு விடுறாங்க, பட் ஆனால் செயினிங் பண்ண விடல. அவர் யார் அப்படின்னா ஹில்ஸ். ஹில்ஸை நம்ம பார்க்க முடியும், ஹில்ஸை சுற்றி நம்ம செயின் போட முடியாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், இது வந்து ஹில்ஸ். பட் ரிவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்க்க முடியாது, ஆனால் அதை சுற்றி நம்ம செயின் போடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நாட் ரேஞ்சிங் பட் செயினிங் இஸ் பாசிபிள்னு வரும். ஓகேங்களா, பட் இதுக்கு வந்து ஆன்சர் ஹில்ஸ். இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகே, the horizontal angle between true meridian and magnetic meridian, north south. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ மெரிடியன் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின், அதில் வந்து நம்ம டிக்ளினேஷன் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லுவோம். இந்த டீட்டா, ஸோ இந்த டீட்டா தான் நமக்கு வந்து டிக்ளினேஷன் சொல்லுவாங்க. என்ன டிக்ளினேஷன்? டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் declination. Plus means east, minus means west. இது எப்போ வரும் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல் ஆகும். குவாட்ரல் பியரிங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கணும், இல்லை அதை ஹோல் சர்க்கிள் பியரிங் கன்வெர்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் போகலாங்களா? In a plane surveying, the curvature of the earth is taken into account. அப்படின்னா plane surveying is curvature of the earth is taken into the account. Yes, ஒரு plane surveying பண்ணும்போது curvature வந்து consider பண்ணுவோமா? Not taken into the account. The curvature of the earth is taken into the account. Surveys extend over all small areas. Survey extends over large area. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லை, ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, எஸ். அப்போ நாட் டேக்கன் இன்டு தி அக்கௌண்ட் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை பாருங்கள், சர்வே எக்ஸ்டென்ஸ் ஓவர் ஸ்மால் ஏரியாவுக்கு மட்டும் நமக்கு வந்து பிளேன் சர்வேயிங் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜியோட்டிக் சர்வேயிங், பிளேன் டேபிள் சர்வேயிங் எங்கே யூஸ் பண்ணுவோம், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன, அதோட ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஸோ அது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த 120 கொஷின்ஸில் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் ஓவர் ஸ்மால் ஏரியா ஆர் கர்வேச்சர் ஆஃப் தி எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு தி அக்கௌண்ட் தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, எஸ். த ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி பேஸ், எஸ். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்டெப் பேசிங், ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி பேசிங் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். 80 சென்டிமீட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். 80 சென்டிமீட்டர் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 75 to 85 சென்டிமீட்டர் வந்து நமக்கு ஆன்சர் வரும். அது ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இஸ் கரெக்ட். எஸ். The error in measured length due to sag of chain or tape. எஸ். அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம, error in இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெச்சிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பாயிண்ட், நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட், இது நமக்கு இப்படி வருது, நமக்கு இதான் சேக் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து சேக் கரெக்ஷன். ஸோ இதில் நம்ம சேக் கரெக்ஷன் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம ஃபார்முலா. ஸோ அந்த சேக் கரெக்ஷன் இஸ், அந்த ஃபார்முலா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இதில் நம்ம பார்ப்போம். ஓகே, சேக் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம். ஓகே, W ஸ்கொயர் L கியூப் டிவைடட் பை 24 P ஸ்கொயர் N ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். சேக் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். The error measured in the due to sag correction always negative. அவங்க என்ன கேட்குறாங்க, சாரி, ஆல்வேஸ் எரர் இஸ் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இவன் என்ன கேட்குறாங்க, எரர் கேட்குறாங்க. இதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ எரர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எரர். ஓகே, த கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ்.
எரர் இஸ் பாசிட்டிவ், தட் இஸ் கரெக்ஷன். ஹில்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க நம்ம, ஓகேங்களா. ஹில்ஸ் கரெக்ஷன் அதாவது நமக்கு ஸ்லோப் கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா h²/2l. இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்குது, நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், எரர் கேட்டிருக்காங்க, பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. எஸ், a line joining the apex of triangle to some fixed point on the opposite side is called a line joining. Okay, a line joining apex of the triangle. Okay, see, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லைன் ஜாயினிங் ஆப்போசிட் டு த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைனுக்கு பேர் என்ன கேட்குறாங்க. இது என்ன லைன், நமக்கு செக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். லைன் ஜாயினிங் அப்பாக்ஸ்லேருந்து ஒரு லைன் வந்து புறப்பட்டு ப்ளஸ் பேஸ் லைன் வந்து டச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் செக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் த அக்யூரசி ஆஃப் தி ட்ரையாங்கிள், அக்யூரசி ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. செக் த அக்யூரசி ஆஃப் தி ஒர்க். ஓகே, அதுக்கு பேர் செக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த செக் லைன், பேஸ் லைன், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சர்வே லைன் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கு, அதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறோங்களா. A chain surveying is the most suitable when area to be surveyed is small, ground fairly level and open with simple details. Yes, the plains area required the large scale. Yes, அப்போ லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா நமக்கு மீட்டர் வந்து நமக்கு வந்து லென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்குமே ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படிங்கும்போது ஏரியா வந்து சின்னதாக இருக்கணும், லெவல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவல் வந்து அதாவது கிரவுண்ட் லெவல், நார்மல் கிரவுண்ட் லெவலாக இருக்கணும். அப்போ ஆல் தி எபோவ் planes are required large scale அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஆல் தி above இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் setting out an offset at a right angle is called. அப்போ ரைட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் நமக்கு என்ன, ஓப்பன் கிராஸ் ஸ்டாப் தான் நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் கொடுப்பாரு. அவர் எங்கே இருக்காரு, எஸ். இந்த ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாப் வந்து 2 ஆங்கிள் கொடுப்பாரு, 45 டிகிரி ஆர் 90 டிகிரி ரெண்டுமே நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்தோம்னா அது மோர் அக்யூரசி வித் 90 டிகிரி நமக்கு கொடுக்கும். அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாப் வந்து எனி ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் ஸ்டாப், ஜென்ரலாக கிராஸ் ஸ்டாப், ஓப்பன் கிராஸ் ஸ்டாப், அவ்வளோதான். The horizontal angle between true meridian and survey line. அப்படின்னா horizontal angle between true meridianக்கும் ஒரு survey lineக்கும் உள்ள ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அதுக்கு ட்ரூ பியரிங் நம்ம சொல்லலாம், இல்லை அஜிமுத் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக அஜிமுத் அப்படின்றது ட்ரூ பியரிங் சொல்ல முடியாது, ஏன்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் நம்ம வந்து ட்ரூ பியரிங் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் சொல்லலாம், நமக்கு வந்து அஜிமுத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஜிமுத் அப்படின்னு நமக்கு ட்ரூ பியரிங் அப்படின்றது நமக்கு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் போகிறோங்களா. The line of the earth magnetic field runs from. Yes, ஸோ இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ரன் ஆகுது சொல்லுங்கள் பார்ப்போம். நார்த் டு சவுத் போல் தான் நமக்கு எப்பயுமே ரன் ஆகும். நார்த் டு சவுத் போல் தான் நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு ரன் ஆகும். நார்த் டு சவுத் போல். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர், இது ரொம்ப முக்கியம். RF ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ மேப் டிஸ்டன்ஸ் பாருங்கள் என்னென்னு, 1 சென்டிமீட்டருங்களாமா மேப்பில். அதை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா 1 ஓகே, மேப் டிஸ்டன்ஸ் 1 டிவைடட் பை 2500 சொல்கிறாங்க. அப்போ இது 1 சென்டிமீட்டர் தான் நமக்கு எப்பயுமே. அப்போ இது வந்து நமக்கு ரேஷியோ எடுத்திருக்காங்க. அப்போ இதையும் நம்ம பாருங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றோம் அப்படின்னா டிவைடட் பை 100. அப்போ பாருங்கள் நமக்கு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் இஸ் நமக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். ஓகே, எனக்கு அது கரெக்டாக வரல அப்படின்னா இங்கே போயிருங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் அப்படின்னா எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் என்ன வரும்னு பாருங்களேன். அப்போ 1 சென்டிமீட்டர், ஓகேங்களா. அப்போ மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டரை மாற்றுங்க. 25 into 1 meter is equal to 100 சென்டிமீட்டர். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 டிவைடட் பை 2500. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, 2500 இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். இந்த தியரி கூட கேட்கலாம். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர், வாட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னா மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. த அப்டக்கல் விச் அப்டக்ட் த செயினிங் பட் நாட் விஷன். எஸ், செயின் பண்ணலாங்க ஆனால் விஷன் பண்ண முடியாது. எங்கே அது, ரிவர். இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில். எஸ், the degree of curve is the angle of subtended by chord. Okay, the degree of, actually 1 degree of curve, the degree, okay, is the angle subtended. Okay, the degree of curve, the angle subtended அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக 20 மீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணுறோம், 30 மீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 மீட்டர் அப்படின்றத ஆன்சர் வந்து 30 மீட்டர் தான் இருக்கும். 1720 டிவைடட் பை ரேடியஸ் இன்டூ டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 1145 1150 சம்திங் கொடுக்குறாங்க. ஓகே, டிவைடட் பை ரேடியஸ் இன்டூ டிகிரி. ஓகே, எஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு கூட ஒன்றும் கிடையாது. ஓகே, டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்க் லென்த் 30 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டீட்டா வந்து நமக்கு
ரேடியன்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, டேரெக்டாக டிகிரி அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 30 மீட்டர். எஸ். line passing through the point at which the magnetic declination is equal at the time is called. The line passing through the points the magnetic declination is equal at the time is called. So magnetic declination வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோகோனிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோகோனிக் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐசோகோனிக் லைன், ஐசோக்ளினிக் கிடையாது, ஐசோகோனிக். கிளினிக் பற்றி பேசுனா டிப் வந்துடும் நமக்கு. ஓகே, டிப் வந்து நமக்கு வந்து 0 ஆகாது. அப்போ 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏக்ளினிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்ளினிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஏகோனிக் லைன் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் நமக்கு என்ன இருக்கும், 0வாக இருக்கும் நம்ம சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இஸ் 0. ஓகேங்களா, இதில் வந்து டிப் நாட் ஈக்குவல் டு 0. டிப் 0 அப்படின்னா அக்ளினிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அக்ளினிக் லைன். இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிப் வந்து நமக்கு வந்து 0. எஸ், போகலாங்களா. நெக்ஸ்ட்டு, the process of turning the telescope of the theodolite over its supporting axis through 180 degree in the vertical plane is called. Okay, the process of turning of telescope of theodolite over supporting vertical axis. Okay, supporting axis through 180 degree the vertical plane. Okay, அப்போ இதுதான் vertical plane. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா vertical plane is called the theodolite over supporting the axis 180 degree and vertical plane அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ the turning of telescope of theodolite over supporting the axis 180 degree the vertical plane. அப்போ vertical plane நமக்கு ரொட்டேட் ஆனால் நமக்கு என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் டிரான்சிட்டிங் நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா, அப்போ டிரான்சிட்டிங். அப்போது ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஸ்விங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து டிரான்சிட்டிங் சொல்லலாம், பிளஞ்சிங் சொல்லலாம், ரிவர்சிங் சொல்லலாம். அப்போ எனி ஒன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் வந்து புரியல அப்படின்னா பொறுமையாக படிங்க. ஏன்னா ஜஸ்ட் இது நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிவிடும். வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்றாங்க, மறுபடியும் வெர்டிக்கல் பிளேன்ன்றாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, எஸ். The plane table surveying is most suitable for நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. பிளேன் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏரியா யூஸ் பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. plotting and graphical, okay, plotting and surveying works done in simultaneously அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, most useful for preparing small scale. Yes, correct. Particularly advantage of magnetic field, first class, less costly and theodolite. Yes, அப்போ all of this எப்போ. எஸ், இதில் வந்து 4 மெத்தட் நம்ம இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அது என்னென்ன மெத்தட்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, எஸ். 1 centimeter of the map represented 10 meter on the ground. What is RF? Yes, கேட்டாங்களா. RF is equal to 1 centimeter map distance divided by ground distance அப்படின்றோம். அப்போ map distance பாருங்கள் 1 centimeter, ground distance சொன்னால் 10 மீட்டர், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள், 100 போட்டுக்கோங்க. அப்போ 1000, 1 in 1000. எஸ். A baseline in a survey. Okay, baseline in a chain survey. எதுக்கு அப்படின்னா பேஸ் லைன். அப்போ பேஸ் லைன் நமக்கு வந்து டிவைட் இன்டு தி 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா. மொத்தம் சர்வே பிளாட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆக டிவைட் பண்ணிடணும். செக் தி அக்யூரசி ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க், அது செக் லைன் சொல்லுவோம். எனேபிள் டு த சர்வே லொகேட் தி இன்டீரியர் டீட்டெயில்ஸ் வித் ஃபேர் அவே ஃப்ரம் தி மெயின் சர்வே லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டை லைன் சொல்லுவோம். ஃபிக்ஸ் அப் தி ஆல் த டைரக்ஷன் of the all other lines. Yes, fix up the all the direction. அதாவது இந்த டைரக்ஷன் வச்சுட்டு செக் லைன் மறுபடியும் போடுறது, டை லைன் போடுறது, ப்ளஸ் அதில் இன்டீரியர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் லைன் ரெஃபர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அப்போ ஃபிக்ஸ் அப் தி டைரக்ஷன் ஆஃப் ஆல் அதர் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. எஸ். A fixed point of reference known as elevation. A fixed point of reference of the known elevation. Yes, so fixed point of the reference with known elevation நம்ம என்ன சொன்னது, பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டைப் ஆஃப் பெஞ்ச் மார்க் 2 டைப் பெஞ்ச் மார்க் நமக்கு பர்மனெண்ட் பெஞ்ச் மார்க் அண்ட் டெம்பரரி பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். அப்போ இதான் எனக்கு 100 RL வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்மனெண்ட் பெஞ்ச் மார்க். இங்கேருந்து நம்ம போயிட்டு வருவோம். சடனாக சேஞ்ச் பாயிண்ட் போடும்போது ஒரு பெஞ்ச் மார்க் நமக்கு மாறும். எந்த இடத்துல சேஞ்ச் பாயிண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இது நமக்கு டிபி, டெம்பரரி பெஞ்ச் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். The error measured in the length due to incorrect holding of the chain அப்படின்னு நம்ம சொல்கிறோம். incorrect holding of the chain எதில் நமக்கு வரும்னா compensating errors நமக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து accidental errors அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. குமுலேட்டிவ் எரர்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னா இட் இஸ் அ லீனியர் குமுலேட்டிவ் எரர் அப்படின்றது இட் இஸ் அ லீனியர் டைரக்ஷன் சொல்லுவோம். அப்போ எரர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த், சிங்கிள் டைரக்ஷன், ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஓகே, இது கம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ போத் டைரக்ஷன் எரர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் லென்த்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த குமுலேட்டிவ் எரர்ஸ் என்ன எரர்ஸ்னால் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஓகே, இந்த கம்பன்சேட்டிங் எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆர் ஆக்சிடென்டல் எரர்ஸ் சொல்லுவோம். அப்போ இன்கரெக்ட் ஹோல்டிங் அதெல்லாம் வந்து நம்மளுடைய எரர்ஸ் இதெல்லாம். ஓகே, ஹியூமன் பீங்கோட எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த குமுலேட்டிவ் எரர்ஸில் என்னென்ன இருக்குது நமக்கு
குமுலேட்டிவ் எரர்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்கிறோமா, பேட் ரேஞ்சிங் இருக்கலாம், பேட் ஸ்ட்ரெச்சிங் இருக்கலாம், ஸ்லோப் கரெக்ஷன் இருக்கலாம், சாக் கரெக்ஷன் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குமுலேட்டிவ் எரர்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, கண்டிப்பாக அதை படிங்க. ஓகே, எஸ். அப்போ இன்கரெக்ட் ஹோல்டிங் ஆஃப் தி செயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது கம்பன்சேட்டிங் எரர்ஸ். The limiting length of the offset கேட்டாங்களா, 15 மீட்டர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. 15 மீட்டர் is the limiting length of the offset. The collimation method for obtaining the reduced level of point does not provide check. Okay, height of collimation method does not provide. அப்போ sum of the back side minus summation of the foresight is equal to last RL minus first RL சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ இதில் எது நமக்கு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது, இன்டர்மீடியட் சைடு நமக்கு இல்லைப்பா. ஓகேங்களா? சேஞ்ச் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம போடும்போது நமக்கு வந்து பேக் சைட் ரீடிங் நம்ம மாட்டிடுவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல மாற்றிக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் பாயிண்ட் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்டர்மீடியட் சைஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து இன்டர்மீடியட் சைட் நமக்கு வந்து இதில் யூஸ் ஆகாது. ஓகே, மெட்ரோ அப்டைன் ரெடியூஸ் லெவல் ஆஃப் பாயிண்ட் டஸ் நாட் ப்ரொவைட் செக். அப்போது இதில் செக் நம்ம வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, எஸ். A prismatic compass, the zero of graduated ring located. எஸ், நம்ம போன டைம் வீடியோவில் பார்த்தீங்களா, பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் சர்வேயர் காம்பஸில் ஜீரோ எங்கே லொக்கேட் ஆகின்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னா, அப்போ சவுத் போலில் தான் நமக்கு வந்து ஜீரோ நமக்கு மெயின்டைன் இருக்கும். அப்போ 0, 90, 180, 270 அப்படின்னு சொல்லலாம். பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் 0 to 360 வரும் நமக்கு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அது ப்ரீவியஸ் வீடியோ இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அது பாருங்கள். டை லைன் இன் எ சர்வேயிங் அப்படின்னா செக் தி அக்யூரசி ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, டை லைன் அப்படின்னு நமக்கு என்ன, செக் தி அக்யூரசி ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க், எனேபிள் டு சர்வே டு லொக்கேட் தி இன்டீரியர் டீட்டெயில்ஸ் விச் ஆர் அவே ஃப்ரம் தி மெயின் சர்வே லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபிக்ஸ் அப் தி ஆல் த டைரக்ஷன் அப்படின்னா பேஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். சர்வே லைன் டை லைன் அப்படின்னா இட் இஸ் அ டை லைன் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி இன்டீரியர் டீட்டெயில்ஸ். இன்டீரியர்ஸில் வந்து ஏதாச்சும் பாண்ட் இருக்கா, அங்கே டெம்பிள் ஏதாச்சும் இருக்கா, ப்ளஸ் எனி ஃபியூச்சர்ஸ் முன்னாடி ஏதாச்சும் இருந்ததுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது நமக்கு வந்து டை லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். த ஆங்கிள் பிட்வீன் inclined line of sight and the horizontal அப்படின்னு சொல்கிறோம். inclined line to horizontal. the angle between inclined line of sight and horizontal angle அப்படின்னா, அப்போது இப்போ லைன் ஆஃப் சைட் நமக்கு இப்படி போகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் டாப்பாக இருக்கட்டும் ப்ளஸ் இதாக இருக்கட்டும் நமக்கு அப்படின்னா லைன் ஆஃப் சைட் இது ஹரிசாண்டலில் வந்து நமக்கு இது. அப்போ இது நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு ஆங்கிள் வந்து நமக்கு இட் இஸ் அ வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன ஆங்கிள் இது, வெர்டிக்கல் ஆங்கிள். எஸ். the surveying, okay, the surveying used to determine the additional details such the boundaries of the field அப்படின்னு சொல்கிறோம். எஸ், boundaries of the field அப்படின்னா fixing of the building boundaries அப்படின்னா என்ன சர்வேயிங், அது cadastral surveying. எஸ், இது cadastral surveyingனா என்ன, topographical surveyingனா என்ன செயின் யூஸ் பண்ணுவோம், ரெவன்யூ செயின்ஸ் அதனுடைய லென்த் என்ன, இன்ஜினியரிங் செயின்ஸ் லென்த் என்ன, எல்லாம் டேலி எப்போ வரும், மீன்ஸ் டேலி எத்தனை மீட்டருக்கு வரும், ரிங்ஸ் எத்தனை மீட்டருக்கு ஒரு டைமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை கண்டிப்பாக பாருங்கள். The multiple constant, okay, the multiplying constant for tachometer, additional constant, additive constant நமக்கு 0, multiple constant நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 analytical lens யூஸ் பண்ணா. ஓகே, எஸ். அப்போ இது வந்து நமக்கு 100. ஓகே, அந்த ஃபார்முலா கூட எழுதி வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் d is equal to ks plus cன்னு சொல்லுவோம். அப்போ இது மல்டிப்ளிங்கில் இருக்கா, ஸோ அப்போ இது 100. இது ஆடுங்கில் இருக்குங்களா, 0. அவ்வளோதான். ஏன்னா இந்த 0 ஆச்சுன்னா இந்த டோட்டல் டேர்மே நமக்கு 0 ஆகிடும். ஓகே, எஸ். The curvature of the earth is taken into consideration of the limit the survey. Curvature of the earth taken into the survey அப்படின்னா அப்போ இது ஜியோட்டிக் சர்வேயிங். கரெக்டாக, curvature of the earth is taken into surveyingனா ஜியோட்டிக் சர்வேங்க. பாருங்கள் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு. அப்போ இதனோட ஏரியா greater than 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் இங்கே இருக்காரு பாருங்கள். அப்போ இது டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னா இது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் அது என்ன சர்வேயிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது ஏரியா வந்து மோர் தென் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கு, அதையும் பாருங்கள். The method of surveying in which field work and plotting work are done simultaneously. Plane table surveying இதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸில் நமக்கு டிராஃப்டிங்கும் பண்ணுவோம் ப்ளஸ் பிளாட்டிங் நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகேங்களா, எஸ். The value of additive constant, okay, additive constant of tachometer 1 feetலேருந்து 1.5 feet. ஓகேங்களா, இதே பிளேன் டேபிளோட சைஸ் பாருங்கள் 2 feetலேருந்து 2.5 feetன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 1லேருந்து 1.5 feet. இது வந்து ஜென்ரல் வேல்யூ. ஓகே, எஸ். The height of the instrument is equal to HI is equal to RL plus back side அப்படின்னு சொல்லலாம். height of the instrument is equal to RL plus back side. RL is equal to height of the instrument minus foresight or intermediate sight. Okay, next போகிறாங்களா. In a quadrantal system
the bearing of a line is measured. அப்போ quadrantal bearing அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம், reduced bearing நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், இது நார்த் டு சவுத் போல். ஓகே, நார்த் டு சவுத் போல்னா சவுத் டு நார்த் போல் இருந்து நமக்கு அதை நம்ம ரெஃபரன்ஸ். நம்ம இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி இருக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் கிளாக் வைஸ் கிடையாது, தப்பு. இட் இஸ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் ஃப்ரம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், தப்பு. இது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் ஃப்ரம் நார்த் ஆர் சவுத், எஸ், இதுதான் கரெக்ட் நமக்கு. ஓகே, எஸ். the angle between reflecting surface of the prism அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 45 டிகிரி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு உள்ள வந்து ப்ரிசம் வந்து நமக்கு இந்த ஆங்கிளில் தான் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 45 டிகிரியில் ஒரு நமக்கு ப்ரிசம் இருக்கும். சேம் இதே இந்த கார்னரில் நமக்கு வந்து 45 டிகிரியில் நமக்கு இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள் தான் நமக்கு வந்து 45 டிகிரி. ஓகே, எஸ். The difference between the sum of the angle of spherical triangle on the earth surface and the angle of the corresponding the plane triangle for every 195 km square அப்படின்னா 1 seconds அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனை செகண்ட்ஸ் நமக்கு 1 seconds 10 mm அப்படின்னு சொல்லிட்டு எர்த் சர்வேஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ அதாவது என்னென்னா இது நமக்கு ஒரு பிளேன் சர்வே, இது நமக்கு ஒரு ஜியோட்டிக் சர்வே. இதில் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் நமக்கு ஒன்றா பிளேன் ட்ரையாங்கிள். இதில் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். இதோட ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 180 டிகிரின்னு சொல்லலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னா 1 seconds இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். The fundamental principle of surveying to work, yes, to work from the whole part அப்படின்னு work from the whole to part அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். சர்வேயிங் பிரின்சிபல் 2 இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லொக்கேட்டிங் அனதர் 1 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் நம்ம 2 சர்வேயிங். 2 பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எஸ், பார்ட் டு ஹோல் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஓகே, எஸ். ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா எரரை வந்து மினிமைஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஸ்மால் ஏரியா இங்கே வந்து இந்த ஏரியா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எரர் மினிமைஸ்ட், இந்த எரர் ஒர்க் பண்ணால் இந்த ஏரியா மினிமைஸ்ட், நம்பர் ஆஃப் எரர்ஸ். ஓகே, த எரர்ஸ் இஸ் மினிமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஸ்டாஃப் ரீடிங் டேக்கன் ஆன் தி பெஞ்ச் மார்க் ஆர் தி பாயிண்ட் known elevation is called. ஓகே, த ஸ்டாஃப் ரீடிங் இஸ் டேக்கன் as the bench mark or the known elevation. அது என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ரீடிங்கு, பேக் சைட் ரீடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரில் வச்சு எடுக்கக்கூடிய ரீடிங் என்ன ரீடிங் நமக்கு, பேக் சைட் ரீடிங். ஓகே, the contour lines can cross one another on map. எஸ், இது வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படியே கான்டூர் நமக்கு வரும், சடனாக இந்த பாயிண்ட் வரும்போது இதை கிராஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கோஸ்டல் லைனுக்கு 0 கான்டூர் லைன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. கோஸ்டல் லைனுக்கு 0 கான்டூர் லைன் நமக்கு. ஓகேங்களா, யூனிஃபார்மாக இருந்துச்சு நமக்கு வந்து யூனிஃபார்ம் கான்டூர் லைன் அப்படின்னா ஃப்ளாட் யூனிஃபார்ம் ஃப்ளாட் டெரைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். இந்த வேலி அப்படி ரிட்ஜ் வந்து நமக்கு வந்து யூ ஷேப்பில் நமக்கு வரும் இப்படி. ஓகேங்களா, வேலி வந்து நமக்கு வந்து வி ஷேப்பில் இந்த ரேஞ்சு நமக்கு வரும். இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ், ஹோல்சேலுக்கு பீரிங் வந்து கொடுத்துட்டாங்க. எஸ், கரஸ்பாண்டிங் இது ப்ரீவியஸ் வீடியோ நமக்கு வந்து ஹோல்சேல் பீரிங் என்ன ப்ளஸ் கான்ட்ராக்டல் பீரிங்னா என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 1 hour வீடியோ தான் நீங்கள் சர்வேயிங்க ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதில். ஓகே, எஸ். ஸோ அப்போ இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்னு சொல்லியாச்சு. இப்போ நார்த் வெஸ்ட் இதை தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி. அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் தானே எனக்கு வேணும். அப்போ 360 25 கழிச்சிடலாங்களா. 360 25 கழிங்க எவ்வளோ நமக்கு 335 வருங்களா. 25 40, எஸ் 335. ஓகே, 335 25 டிகிரி எங்கே ஆன்சரை காணும். 335 25 சாரி 345 50 இல்லையே. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள் 360 நமக்கு வந்து 25 டிகிரி. ஓகேங்களா, ஸோ அப்போது இது நமக்கு 2 நார்த் டு வெஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக 360 அப்படிங்கும்போது நமக்கு இதுதான் நமக்கு ஆங்கிள். இப்போ ஆங்கிள் அப்படிங்கும்போது நமக்கு 360. ஸோ இப்போ இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 270. 90லேருந்து 25 கழிச்சா கூட நமக்கு 270ங்களா. எஸ், 270. ஸோ அப்போ இது 90 டிகிரி. 90லேருந்து 20 கழிச்சா 70. 70 ப்ளஸ் இன்னொரு 25 கழிச்சோம் அப்படின்னா 65. அப்போ 335 தான் ஆன்சர் நமக்கு பக்கமாக வரணும். ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் இல்லாதனால நமக்கு வந்து ஸோ இதான் நமக்கு ஆன்சர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். இதில் வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு மிஸ்ஸிங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா. த டிஃப்ரென்ஸ் இஸ் த லென்த். ஓகே, டிஃப்ரென்ஸ் இஸ் லென்த் பிட்வீன் ஆர்க் அண்ட் சப்ஸ்டண்டர்ட் chord on the surface of the earth for the distance of 18.2 km only. எஸ், ஸோ அப்போ என்னென்னா இது நமக்கு ஒரு பிளேன் சர்வேயிங் நம்ம வரையணும் அப்படின்னா ஸோ இது நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது இந்த எர்த் சர்ஃபேஸுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த கார்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. 10 mm நமக்கு இருக்கும். ஓகேங்களா, சில புக்கில் வந்தோம்னா 18.2 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, சில புக்கில் வந்தோம்னா 12 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க.
ஓகேங்களா. சில புக்கில் வந்து 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஜென்ரலாக 18.2 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து ஜென்ரலாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 10 mm நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ். முன்னாடி சொன்னீங்களா 10 mm 1 செகண்ட், 1 செகண்ட்ஸ் 10 mm. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஓகே, the fore bearing of a line is north 26 degree 35 minutes west. the back bearing கேட்குறான். எஸ், இது ஒரு நல்ல ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ். என்னன்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட்ரண்டல் பீரிங் கரெக்ட் இல்லைங்களா. எஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டேரக்ஷன் மட்டும் மாற்றிடுங்க. அப்போ நார்த்னா சவுத்துக்கு மாறும், வெஸ்ட்னா ஈஸ்ட்டுக்கு மாறும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ சவுத் ஈஸ்ட் எங்கே ஆன்சர் இருக்காரு, இவர் தான் ஆன்சர். அதே வேல்யூ, எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது, பட் அதே வேல்யூ, டேரக்ஷன் மட்டும் மாறுது. நார்த்னா சவுத்து, ஈஸ்ட்னா வெஸ்ட், வெஸ்ட்னா ஈஸ்ட். அவ்வளோதான் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. எஸ். R is the radius of the curve meter, D is the degree. that chord length வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் லென்த் வந்து 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்போ 1720 டிவைடட் பை D. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆன்சர் நமக்கு. 20 மீட்டர் கொடுத்தாங்க 1145 டிவைடட் பை D. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை R நமக்கு வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா. a line, okay, the line joining the points having the same elevation above the datum surface அப்படின்னா same elevation in the datum surface. அப்போ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஈக்குவல் எலிவேஷன் இந்த ஆல் த லைன் அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ கான்டூர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டு கான்டூர் லைன் வந்து கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எஸ். the leveling, the correction of the combined curvature and refraction. combined curvature and refraction நமக்கு என்ன வரும், d squared by 2r. ஓகேங்களா. இது வந்து curvature correction. ஓகே, கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா 1/7 ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை 2ஆர்னு சொல்லலாம். கம்பைன் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா 6/7 ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை 2ஆர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா. 6/7 ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை 2ஆர். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்க. இது வந்து 0.078. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/7 0.011. ஓகேங்களா. ஸோ இதில் 6 மடங்கு அப்படின்னா 0.066 அப்படி அந்த ரேஞ்ச் வரும். 66 அந்த ரேஞ்ச் வரும். அப்போ 67 கூட நம்ம வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 0.0673. ஓகே, இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ், இது வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா. த மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் தி லைன் கொடுத்துட்டாங்க, த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கொடுத்துட்டாங்க, ட்ரூ பீரிங் என்னன்னு கேட்குறாங்க. எஸ், இது நமக்கு குவாட்ரண்டல் பீரிங் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ஓகே, நார்த், சவுத், ஈஸ்ட் அண்டு வெஸ்ட். the magnetic bearing of the line. ஓகே, magnetic bearing of the line கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு magnetic declination கொடுத்துருக்காங்க ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட் சைடே எனக்கு 4 டிகிரி நடந்துருச்சு. ஓகே, ரைட். அப்போ இதான் எனக்கு magnetic declination. அப்போ magnetic declination இருந்து எங்களுக்கு மேக்னெட்டிக் பீரிங் பாருங்கள் சவுத் ஈஸ்ட் போயிருக்கு. அப்போ சவுத் ஈஸ்ட் தான் எனக்கு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இதுதான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். கரெக்டாக. எஸ். அப்போ இதுதான் நமக்கு வந்து 35, இது பாருங்கள் 35 டிகிரி 30 செகண்ட்ஸ். இது நமக்கு பாருங்கள், இதுதான் நமக்கு ஈஸ்ட் சைடு சொன்னோம் இல்லைங்களா. டிக்ளினேஷன் எவ்வளோ நமக்கு 4 டிகிரி 10 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சார் 10 மினிட்ஸ், இது 30 மினிட்ஸ். அப்போ நம்ம ட்ரூ பீரிங் வித் ரெஸ்பெக்ட் டு சவுத் ஆர் நார்த். நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் தான் நமக்கு சார் சவுத் ஈஸ்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ சவுத் ஈஸ்ட் நம்ம போகணும். அப்போ இதுதான் நமக்கு ட்ரூ பீரிங். அப்போ இது மொத்தமாக நமக்கு பாருங்கள் எவ்வளோன்னு 35 டிகிரி. அப்போ இதை கழிச்சிட்டா நமக்கு இது மட்டும் கிடைக்குங்களா. அப்போ 35 மைனஸ் 30 சாரி 30 மினிட்ஸு, 4 மைனஸ் 10. அப்போ இது ரெண்டும் கழிச்சிக்கோங்க 20 வரும். இதுலேருந்து கழிச்சிக்கோங்க 31 வரும். கரெக்டாக. ஏன் ஆப்ஷன் காணும். இது என்ன 10 20 31 டிகிரி 30 மினிட்ஸ் தான் வருதா. 20ல் வரும் ஆப்ஷனில். ஓகே, சி. ஸோ சவுத் ஈஸ்ட்டு. அப்போ சவுத் ஈஸ்ட்டு நமக்கு சேம் அதே சவுத் ஈஸ்ட்டு தான். அப்போ என்ன நம்ம கழிச்சு வரலாம் 31 30 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ். அப்போ பாருங்கள் 35 30 மினிட்ஸ். இது வந்து 4 10 மினிட்ஸு. கரெக்டுங்களா. ஸோ இது நம்ம கழிக்கும் போது பாருங்கள் 0 கழிச்சா 20 அப்படிங்கும்போது 1 4 3 1 ஓகே 31 20 இருக்கும்போது சவுத் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் 31 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, எஸ். இது நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த ஆன்சர் கிடையாது. இதுதான் நமக்கு அந்த சவுத் ஈஸ்ட். ஏன்னா சவுத் ஈஸ்ட் டேரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங். 10 மினிட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறவங்களா. த மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் எ லைன் 55 டிகிரி 30 மினிட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. ட்ரூ பீரிங் கேட்குறாங்க. அப்போ ட்ரூ பீரிங் ஃபார்முலா சொல்லுங்கள். ட்ரூ பீரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். இதுக்கு மட்டும் ஃபார்முலா எழுதுறீங்க, அதுக்கே ஃபார்முலா எழுதுறான்னு கேட்டால் இது கொடுத்துருக்கிறது குவாட்ரண்டல் பீரிங். நான் ஃபார்முலா எழுத மாட்டோம், ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த இடத்துல ஈஸ்ட் கொண்டு இப்போ நம்ம என்ன ஈஸ்ட் கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், கூட்டுவோம். அப்போ கூட்டினா என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஏய் இவன் தப்பாக கொடுத்துருக்கான்ப்பா. என்ன வட்டி
இங்கே 20 வரும்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கே 20 வரணும், இல்லை இங்கே சம்திங் 40 வரணும். ஓகே, கூட்டினா நமக்கு வந்து 39 வந்துடும் ஆன்சர். ஓகேங்களா, 39 இது வந்துடும் நமக்கு ஆன்சர். அது தப்பு. ஓகேங்களா, சரி போலாங்களா. ட்ரூ பீரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் எவ்வளோங்கப்பா, 55 டிகிரி 30 மினிட்ஸு. டிக்ளினேஷனு ப்ளஸ் 4 டிகிரி. ஏன் ப்ளஸ் போட்டிங்க, ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க, சாரி வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்போ மைனஸ் 30 மினிட்ஸ். ஓகே, வெஸ்ட் கொடுத்ததுனால மைனஸ் 30 மினிட்ஸ். அப்போ கழிச்சிருங்க. கழிச்சா நமக்கு இது 30 கேன்சல் ஆகி போச்சு, எனக்கு 51 தான் வருது. அப்போ 51 எந்த டேரக்ஷன், எனக்கு இது டேரக்ஷன் எதுவும் பேச தேவையில்ல, இது ஹோல் சர்க்கிள் பீரிங். அப்போ 51 இஸ் ஆன்சர். ஓகே, எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாரி, இடிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். எஸ், நெக்ஸ்ட் போலுங்களா. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் இஸ், 2 டைப் இருக்குது, பர்மனெண்ட் பெஞ்ச் மார்க், டெம்பரரி பெஞ்ச் மார்க். 2 பெஞ்ச் மார்க் நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின், 55வது கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கண்டிப்பாக, என்னென்ன கொஸ்டின்ஸ் பேசிக் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் ஒரு 300 மோர் தென் 300 கொஸ்டின்ஸ் அதில் போட்டிருக்கு. ஓகே, ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின்ஸ், இப்போயே 355 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதில் அந்த ஆக்சுவலாக அந்த 1 hour வீடியோவில் மிக்ஸ்டு டாபிக் இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒன்லி சர்வேயிங், சேம் இதே கான்செப்டில் மற்ற இருக்கக்கூடிய ஒரு 4 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட சொன்னோம். இப்போ ஆக்சுவலாக ஃபுல் சிலபஸ் வீடியோ போட்டாலும் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் இது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து 350 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு 60% கொஸ்டின்ஸ் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நீங்கள் இந்த கான்செப்டோட படிச்சிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக மோர் தென் 170 160 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.